அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் எந்த சத்தியத்தையும் கேட்காமலே கெட்டு போகிறாங்க. எந்த நல்ல ஆலோசனையும் இல்லாமலே கெட்டு போகிறாங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறான்னு சொன்ன மாதிரி, எந்த விதமான ஆலோசனைகளையும் கேட்கறது கிடையாது, சத்தியத்தையும் கேட்கறது கிடையாது, ஆண்டவருடைய போதனைகளையும் கேட்கறதில்ல. அவங்க கேட்க விரும்புகிறதையே கேட்டு அவங்க வாழ விரும்புகிற விதமாக வாழ்ந்து கெட்டு போயிடுறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, இது ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிட்டே இருக்கும். வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, போதனை கேட்டுக்கொண்டே இருக்கிறது, உபதேசம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, பைபிள் படித்து கொண்டே இருக்கிறது, புதிய புதிய சத்தியங்களை புதிய புதிய வெளிப்பாடுகள் எல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னால், கேட்காமலே ஒரு கூட்டம் கெடுக்கிறது போல் கேட்டு கேட்டு இந்த கூட்டம் கெடுது. காரணம்னு சொன்னால், கேட்குறத விட சரி எதுக்கு கேட்டோம், என்னத்தை கேட்டோம், எதுக்காக கேட்டோம், அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், ஒன்றும் திங்க் பண்ணுறது கிடையாது. அப்படியே நம்ம காலில் எழும்பி உலகத்து செய்திகளை படிக்கிறோம் பாருங்கள். அந்த செய்திகளை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அதை வச்சு ஒன்று நம்ம அதுக்கு எதாவது நம்மளை செயல்படுறதில்ல. வேர்ல்டு நியூஸ் லெஃப்ட் ரைட்டுன்னு எல்லா டிவி சேனல்ஸ் வழியாகவும் பேப்பர் வழியாகவும் எல்லாம் படிச்சிட்டோம், நியூஸ் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவ்வளோதான். அதே போல் தான் இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தருடைய வேதத்தில் சார்ந்த உண்மைகளை, சத்தியங்களை, போதனைகளை, உபதேசங்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் கெட்டு போயிடுறாங்க. கேட்டுக்கொண்டே கெட்டு போகிறாங்க. சுபாவத்தில் கெட்டு போகிறாங்க, பழக்க வழக்கத்தில் கெட்டு போகிறாங்க, வாழ்க்கை முறையில் கெட்டு போகிறாங்க, உறவுகளில் கெட்டு போகிறாங்க. அவங்க கேட்காம கெட்டு போகிறாங்க, இவங்க கெட்டு போடுறாங்க. காரணம் என்னவென்று சொன்னால், கேட்டவைகளை செயல்படுத்துவதற்கு தேவையான ஒரு ஆவிக்குரிய இருதயம் அவர்களுக்குள்ளே இல்லை. கேட்காமல் கெட்டு போகிறவங்களுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு இருதயம் இருக்கிறதோ அதே இருதயம் தான் இவர்களுக்குள்ளே இருக்குது. அதனால் கேட்டாலும் கேளாமதாலும் கதை ஒன்று தான். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கேட்காம கெடுறவங்கள் மேலே கர்த்தருடைய பார்வை ஒரு விதமாக இருக்கும், பரிதாபமான பார்வையாக இருக்கும். நீ மட்டும் கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. ஆனால் அதை கேட்டு போகிறாங்களே, அவங்க மேலே ஆண்டுடைய பார்வை வித்தியாசமான, ரொம்ப கோபமான பார்வையாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அழைக்கப்பட்டவர்களும் அவள் தான். அதிகமான சாபங்களையும் அதிகமான தேவ கோபங்களையும் பெற்றவங்களும் அவங்க தான். காரணம், கேட்டு போயிட்டாங்க. வசனத்தை படித்து கெட்டு போயிட்டாங்க. அந்த வசனங்களை குறித்து பெருமை பாராட்டுறாங்களே அன்றி அந்த வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளலை. ஆம் அருமையானவர்களே, நாம் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கேட்டதன்படி வாழ்கிறவர்களாக மாற வேண்டும். ஏன் வாழலை தெரியுமா? நாம் ஆவிக்குரிய இருதயத்தில் தான் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கணும். நமக்கு இயற்கையில் இருக்கிறது பாவ இருதயம். அந்த இருதயம் மாறணும், மாற்றம் பெறணும். மத்தேயு 18:3 சொல்லுகிறது போல் நம்ம மனம் திரும்பி என்ன செய்யணும், பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். 2 Corinthians 5:12 சொல்லுகிறது போல் நாம் ஒரு புதிய இருதயத்தை உடையவர்களாக மாறணும். அந்த மாதிரி வருகிற பொழுது தான் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு செயல்படும். அநேகர் நிறைய சத்தியம் நல்லா விட்டால் அழகாக பிரசங்கெல்லாம் பண்ணுவாங்க. என்ன பிரயோஜனம்? எதையுமே பயன்படுத்துறதில்ல. சிலர் பார்த்திங்கன்னா, எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் சாப்பிட்றது எந்த சத்தையும் உடம்பு கொடுக்காமல் அப்படியே போயிட வெளியே. அருமையானவர்களே, கேட்காமல் கெடுகிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. கேட்டு போகிற கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஏன் நாம் கேட்டதுபடி வாழ முடியலை? நாம் நியாயப்பிரமாண யுகத்தில் வாழலை, கிருபையின் யுகத்தில் வாழ்கிறோம். கேட்டதன்படி வாழ்வதற்கு தேவன் ஆற்றல் தருவார். ஆண்டவர்கள் நம்மை ஒப்பு கொடுத்து மறுபிறப்பின் அனுபவம் பெற வேண்டும், தேவ ஆவியை பெற வேண்டும். அந்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற பொழுது கேட்டதன்படி வாழ நம்மால் முடியும். லூக்கா 6:46 47 வாசனமுழு கேட்டபடி செய்கிறவன் எவனோ அவன் தான் ஆழமாக தோண்டி அஸ்திவார் விட்டு வீட்டை கட்டுகிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறான். எனவே கேட்போம், கேட்டதன்படி வாழ்வதற்கேற்ற இருதயத்தை முதலாவது பெற்றுக்கொள்வோம். கேட்டு செயல்படுத்துவோம், கனி கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.